தவேக தலைவர் விஜய் அரசியல் வருவகையால் ஒவ்வொரு நாளும் தமிழக அரசியல் களம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. முதலில் தவேக காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாகவும் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்பட்டு வந்த நிலையில் இறுதியில் திமுக கூட்டணியில் இணைந்தது. அதேபோல் என்டிஏ கூட்டணியில் தவேக இணைய உள்ளதாகவும் 60 சீட் மற்றும் துணை முதலமைச்சர் உள்ளிட்டு பல்வேறு பதவிகளையும் கொடுக்க முன்வந்துள்ளதாக கடந்த ஒரு வாரமாக செய்திகள் வெளியாகி வருகிறது. இது தொடர்பாக தவேக தரப்பில் மறுப்பு தெரிவிக்கவில்லை. மேலும் தவேக பாமகவை சேர்ந்த ராமதாஸ் அணியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தவேக நிர்வாகக் குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தைலாபுரம் தோட்டத்திற்கு இன்று செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி வந்தது. அதேபோல் புதிய கட்சி தொடங்கியுள்ள சசிகலாவும் தவேகவுடன் கூட்டணி அமைக்க உள்ளதாகவும் கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் பொதுமக்களிடையேயும் தொண்டர்களிடையேயும் தொடர்ந்து குழப்பத்தை விளைவிப்பதற்காகவே தவேக கூட்டணி தொடர்பாக ஆதாரமற்ற செய்திகள் திமுகவினரால் பரப்பப்படுகின்றன என சிடிஆர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில், சமீப காலமாக சில ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் அரசியல் லாபத்திற்காக திட்டமிட்டு சில பொய்யான செய்திகள் பரப்பப்பட்டு வருகின்றன. குறிப்பாக பாஜக அஇஅதிமுக அல்லது திருமதி சசிகலா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை தமிழக வெற்றிக் கழகத்துடன் தொடர்புபடுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக கூறப்படும் தகவல்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை. குறிப்பிட்ட கட்சிகள் மற்றும் அரசியல் தலைவர்களுடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தை எந்த மட்டத்திலும் நடைபெறவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோன்ற பொய் செய்தி உத்தியை காங்கிரஸை உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளுடன் தொடர்புபடுத்தியும் கடந்த காலங்களில் கடைபிடிக்கப்பட்டதும் அது உண்மையில்லை என்பதும் அனைவரும் அறிந்த ஒன்று. இருப்பினும் பொதுமக்களிடையேயும் தொண்டர்களிடையேயும் தொடர்ந்து குழப்பத்தை விளைவிப்பதற்காகவே இத்தகைய ஆதாரமற்ற செய்திகள் திமுகவினரால் பரப்பப்படுகின்றன. பொறுப்புள்ள ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதள பயனாளர்கள் செய்தியின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் இத்தகைய வதந்திகளை பகிர வேண்டாம் என தவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.